தஞ்சையில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வீட்டுக்குரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்த கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் வியப்பை பரிசளித்தன. பள்ளி மாணாக்கரின் மனதில் புதைந்திருக்கும் அறிவியல் தேடலுக்கு வழித்தடம் அமைத்து தருகிறது புதிய தலைமுறை. இளம் தலைமுறையினர் அறிவியலில் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடாகவே வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் தஞ்சையில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து உருவாக்கிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இவர்களில் கனிஷ்கா, யாமினி அரோவின் என்ற மாணவிகள் புற்றுநோயை குணப்படுத்தும் நானோ பார்ட்டிகல்ஸ் ரோபோ டெக்னாலஜி என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தினர். ஏற்கனவே உள்ள கீமோதெரபி, ஈனோதெரபி, ரேடியோதெரபி சிகிச்சை முறைகளில் மருந்துகளை செலுத்தும் போது உடலின் பிற பாகங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த நிலையை நானோ பார்ட்டிகல்ஸ் ரோபோ டெக்னாலஜி மாற்றும் என்கிறார்கள் இந்த இளம் விஞ்ஞானிகள். லங் கேன்சரை கியூர் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி, அப்புறமா இம்யூனோதெரப்பி, ரேடியோதெரப்பி. கீமோதெரப்பினா நம்ம சில ட்ரக்ஸ் எடுத்து லங் கேன்சரை கியூர் பண்ணுறது. ரேடியோதெரப்பினா ரேடியேஷன்ஸ் மூலியமாக நம்ம லங் கேன்சர் கியூர் பண்ணுறது. இம்யூனோதெரப்பினா இம்யூன் சிஸ்டமில் நம்ம ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அது கேன்சர் செல்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ண வைக்கிறது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது நானோ பார்ட்டிகல்ஸ் டார்கெட் ஸ்பெசிஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த கீமோதெரப்பியில் நானோ பார்ட்டிகல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி நானோ பார்ட்டிகல்ஸ் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எடுத்து லங்ஸ்க்கு கொண்டு போகும்போது அது ஒன்லி டியூமர் செல்ஸ் மட்டும்தான் அதுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு போகும். பாக்கி ஹெல்த்தி டிஷ்யூஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. கீமோதெரப்பி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது இந்த செல்லை தவிர இதையும் டிஸ்ட்ராய் பண்ணும், பட் இதோட சேர்த்து மற்ற செல்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணும். ரெண்டுத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால ஹேர் லாஸ், அப்புறம் லாஸ் இன் ஃபர்டிலிட்டி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எந்த செல் டேமேஜ் ஆயிருக்கோ அதை மட்டும் கியூர் பண்ணுறதுக்காக வி யூஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் டு கியூர் திஸ். சாதனா, பவித்ரா என்ற மாணவிகளின் கண்டுபிடிப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வடிவம் பெற்றுள்ளது. ஆறுகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நெகிழிகள் சேர்வதால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க நெகிழி குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்வதற்கான நவீன இயந்திரமே இவர்களின் கண்டுபிடிப்பு. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ரிவர்ல 31 கிலோ டன்ல இருந்து 2.31 மில்லியன் டன் வரைக்கும் வேஸ்ட் வாட்டர் மிதக்குது. அது மட்டும் இல்ல மோஸ்ட் ஆஃப் த ரிவர் வாட்டர் ரிவர் வாட்டர்ல எப்படி பிளாஸ்டிக்ஸ் நிறைய வருதுன்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ் தான் போற வரப்பெல்லாம் நிறைய பிளாஸ்டிக்ஸை நம்ம தூக்கி போடுறோம். அது மட்டும் இல்ல நேச்சுரல் பினாமினா, அந்த விண்டால ரெயினாலலாம் நிறைய பிளாஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது 80% ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் பாதிக்கப்படுது. ரிவர் கிளீனர் ப்ராஜெக்ட் எதுக்குன்னா அந்த ரிவருக்கு மேல உள்ள எல்லா குப்பையும் கிளீன் பண்ணும். நீர்நிலைகளில் கொட்டப்படும் நெகிழிகளை அகற்றுவது மட்டுமின்றி நெகிழிக்கு மாற்று பொருளையும் கண்டுபிடித்துள்ளனர் இந்த மாணவிகள். பயோ பிளாஸ்டிக் என்ற இந்த மாற்று பொருளை எளிதில் மறுசுழற்சியாகும் அளவுக்கு காய்கறி கழிவுகளால் தயார் செய்துள்ளனர் சாதனாவும் பவித்ராவும். இது பொட்டேட்டோ ஸ்டார்ச்லேருந்தும் கார்ன் ஸ்டார்ச்லேருந்தும் இந்த பயோ பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எரிச்சோம்னா பிளாஸ்டிக்ல வர ஸ்மெல் மாதிரி இதுல வராது இந்த ஸ்மெல்லு. அது மட்டும் இல்ல, அது நல்ல ஈஸியா டீகம்போசபிளா ஆகும். அது மட்டும் இல்ல, இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது எல்லாமே எடிபிள் திங்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால ஃபிஷ் இது மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்ல, எங்களோட ப்ராஜெக்டோட மோட்டோ என்னன்னா பிளாஸ்டிக்கை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு பயோ பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது நாங்க பண்ணது எல்லாமே கிளிசரின், அது வயிற்றுக்குணெல்லாம் ஆத்தும். ஸோ அந்த மாதிரி எடிபிள் திங்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி சப்போஸ் நம்ம ரிவர்ல போட்டா கூட இது ஒன்றும் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. மாணவிகள் ஆகான்ஷா, சாதனா ஆகியோர் கடலில் கலக்கும் எண்ணெய், டீசல் உள்ளிட்டவற்றை அகற்றும் நவீன முறையை காட்சிப்படுத்தியிருந்தனர். ஸ்ரீனிகா, பிரகாஷினி என்ற மாணவிகள் காய்கறி கழிவுகளில் இருந்து காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருந்தனர். இதேபோல தஞ்சை மாவட்டம் புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களான சபரிவாசனும் கிருஷ்ணகுமாரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுடன் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி செங்கல் தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட், செய்தியாளர் காதர் ஹுசேனுடன் ரவிக்குமார்.